பிரைஸ் லார்ட். பைபிளில் வசனம் இப்படி இருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனம் இப்படி சொல்லுது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தடுத்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்படி எழுதியிருக்குது வசனம். சரிங்களா? இயேசு சாமி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பிசாசை ஜெயிக்கணும்னா அவன் தந்திரமுள்ளவனாக இருக்கிறான். இப்போ தந்திரமுள்ளவனாக இருக்கிறவனை நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் போய் மாம்சமாக நீங்கள் போராடக்கூடாது. இப்போ மாம்சமாக போராடணும் என்ன தெரியுமா அர்த்தம்? மாம்சமாக போராடுதுன்னா, நான் பெரிய ஆள் உலகத்தில், நான் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே, என்னுடைய பவரை காமிச்சு ஒரு மனுஷனை ஜெயிக்க போகிறது, அதான் மாம்சத்தோடு போராடுறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்ச்சில் உள்ளவங்க, பைபிள் நல்லா வாசிக்கிறவங்க, சபைக்கு போகிறவங்க, ஜெபிக்கிறவங்க, இயேசுவை பின்பற்றுக்கிறவங்க சொல்லிக்கோங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இயேசு விரும்புகிறது இதுதான். யாரோடையும் மல்லு கட்டி நம்ம நிற்கக்கூடாது. ஒருத்தர் கெட்டவனாக இருந்தால் ஒரு தடவை 2 தடவை சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். மற்றபடி இயேசு சாமிக்கிட்ட அவங்களுக்கு ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணணும். தன்னுடைய எல்லாத்தையும் செயலை காண்பிக்கிறேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு நான் எல்லாத்தையும் போய் ஜெயிக்க போகணும், அடுத்தவனை நீங்கள் திருத்த போகணும், ரவுடி தினம் காமிச்சு வச்சுங்களேன். ஒரு கிறிஸ்தவன் ரவுடி தினம் காமிச்சு வந்தோங்களேன். இப்போ உலகத்தில் உள்ளவங்களுக்கும் கிறிஸ்தவங்களும் என்ன வித்தியாசம்? ஏதாவது பிரச்சனைனா அப்படியே போய்ட்டு சண்டை போட்டு நிற்கணுமா? நிற்கிறான். உலகத்தில் ஒன்று நிற்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான்? ஏன் நம்ம சபை விசுவாசிகளை பார்த்துங்களேன், ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணணும்? அப்படியே சண்டை போடுறது, நியாயம் கேட்க போகிறது, மாம்சமாக யுத்தம் பண்ண போகிறது. இது அத்தனையும் இயேசு சாமி வெறுக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி சும்மா இருங்க. அதான் ஜெபம் பண்ணிவிட்டு ஏசப்பாவுக்கு பிரியமாக இருந்துட்டு வசனம் வாசிச்சுட்டு அமைதியாக சாந்தத்தோடு இருந்து பாருங்கள். கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார். மாம்சத்தோட ரத்தம் நமக்கு யுத்தமே இல்லைங்க. ஏசப்பா வசனம் சொல்லுது, பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு. உங்களுக்கு திறமை, உங்களுக்கு ஞானம், உங்களுக்கு புத்தி அறிவு இருக்குன்னா என்ன, பைபிளை படித்து அதன்படி வாழ்ந்து அந்த பரிசுத்த ஆவின் பலத்தில் நீங்கள் இருந்து உங்கள் குடும்பத்தை அழிக்குது, உங்களை அழிக்குதுல்ல, உங்களை ஆண்டு வழியை விட்டு வழி விளக்குதில்ல, அந்த ஆவிகளை துரத்தி அந்த அதிகாரம் உள்ளவங்களாக ஜெபம் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் ஆகுங்க. ரைட்டா? அதை செய்யணும். மாம்சத்து ரத்தம் நம்முடைய யுத்தம் இல்லை. யாரையுமே திருத்த முடியாது இந்த உலகத்தில். ஒன்று புரிஞ்சுங்க, எவனையுமே எந்த மனுஷன் சொன்னாலும் புத்தி அடைய மாட்டான், திருந்தவும் மாட்டான். சரிங்களா? அப்படி நீங்கள் திருத்தன்னு வச்சா நீங்கள் திருந்தி போயிடுவீங்க. திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பாடம் கற்றுக்கோங்க. கடவுள் எல்லாம் செய்வார், ஏசப்பா எல்லாம் செய்வார் அப்படின்னு அமைதியாக அவர் பாத்தில் உட்காந்துருந்து அமைதியாக இருந்து பாருங்கள். கதை பெரிய கதை செய்வார். நான் பெரிய ஆள், என்கிட்ட வசதி இருக்குது, யார்கிட்ட இல்லாத நான் சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் போகிற வழி வீணாக போயிடுவீங்க. அதனால் பிசாசின் தந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற்ப வாழுங்க. மாம்சம் யுத்தம் பண்ணாதீங்க, வீணாக போயிடுவீங்க. பைபிளாக சொல்லுது, நமக்கு யாரோட போராட்டம் உண்டு? ஆவிகளோட தான் போராட்டம் உண்டு. அந்த ஆவிகளை, வானமல்ல பொல்லாத ஆவிகளோடு போராடுங்க. ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஏசப்பா வசனம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழுங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் தேவ பாத்தில் உட்காரும் பொழுது வசனங்கள் உணர்த்தப்படுற காரியங்களை செய்கிற பொழுது நம்ம ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்போம். திருப்பும் சொல்லுவேன், உலகத்துக்கு எது ஆசீர்வாதம்? இந்த உலகத்துக்கு பணம், வீடு, வாசல், சொத்து சுகம், இது ஆசீர்வாதம் இல்லை. சமாதானம், நிம்மதி, ஆரோக்கியம்,
சந்தோஷமாக எல்லாம் வாழ்கிறது, குடும்பமாக சந்தோஷமாக வாழ்கிறது, இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இன்றைக்கி ஆசீர்வாதம்னா என்னென்னு தெரில நிறைய கிறிஸ்தவங்களுக்கு. அதனால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஆவிக்கு ஆண்டோடைய வாழ்க்கையை வாழ்ந்து அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி தேவன் நமக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் அவர் கொடுப்பார். உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.